வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். நான் பீக்கங்காயும் இந்த கைமாவை வச்சு இப்போ ஒரு பொரியல் செய்ய போகிறேன். அதில் விட்டமின் சி சத்து இருக்குது, அயன் சத்து இருக்குது, நம்ம உடம்புக்கு தேவையான நிறைய சத்துக்கள் அதில் இருக்குது. இப்போ அதை என்ன செய்யலாங்கிறது நான் காட்டுறேன் பாருங்கள். இது ஒரு பீக்கங்காய் வாங்கியிருக்கேன். அந்த பீக்கங்காயை இந்த மாதிரி உடச்சி பார்த்து அந்த உள்ளே இருக்குது அந்த கொஞ்சோண்டு அந்த விதையை எடுத்து நம்ம சாப்பிட்டு பார்க்கணும். அது இனிப்பாக இருந்துச்சுன்னா நல்லது. அது சில காய் கசப்பாக இருக்கும். கசப்பாக இருந்துச்சுன்னா நம்ம அதை யூஸ் பண்ணக்கூடாது. நம்ம போடுற பொருளெல்லாம் வேஸ்ட் ஆகிரும். நான் இதெல்லாம் 1/4 கிலோ மட்டன் எடுத்து வச்சுருக்கிறேன். அதுவும் கடையில் வாங்கி கைமா பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் பீக்கங்காய் கட் பண்ணுறேன் பாருங்கள். பீக்கங்காய் இந்த மாதிரி சின்ன சின்னதாக உடச்சி தான் நம்ம மெல்லிசாக அந்த தோலை நம்ம முதல்ல எடுத்துடணும். இந்த தோல்லையும் ஒரு துவையல் ஒன்று பண்ணுவாங்க. அது பெரியவங்களாம் சாப்பிடுவாங்க. ஆனால் இப்போல்லாம் இந்த சின்ன குழந்தைங்களாம் சாப்பிட மாட்டேங்கிறாங்க. அதனால் இப்போ தோலை எடுத்து நான் வேஸ்ட்டாக தான் போடுறேன். இந்த தோலை எடுத்துகிட்டு நம்ம பொடி பொடியாக நம்ம கட் பண்ணலாம். இந்த மாதிரி இந்த பீக்கங்காய் நம்ம அப்பப்போ நம்ம உடம்புக்கு தேவையானது நிறைய சத்துக்கள் இருக்குது. இந்த உடல் எடையை குறைக்கணுங்கிறவங்க இந்த பீக்கங்காயை வாரத்தில் 2 நாள் 3 நாள் எடுத்துக்கிட்டால் ரொம்ப நல்லது. நமக்கு இந்த பீக்கங்காய் உடல் சூட்டை தணிக்கும். நம்ம சருமத்துக்கு ரொம்ப நல்லது. வறண்ட சருமத்துக்கு இந்த மாதிரிலாம் சாப்பிட்டோன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் இந்த உடம்புல இருக்கிற அந்த இரத்தத்துக்கு அந்த சிறுநீரகம் இருக்கிற அதில் இருக்கிற அந்த சுகரையும் நமக்கு சர்க்கரை நோயும் குறைக்கும். ரத்தத்தில் இருக்கிற சர்க்கரை நோயும் குறைக்கும், நீரில் இருக்கிறதையும் குறைக்கும். பொதுவாக அந்த காய் ரொம்ப நல்லது. இந்த மாதிரி நம்ம தோலை எடுத்துகிட்டு நம்ம இதை கையில் கூட வச்சு கட் பண்ணலாம். இல்லைன்னா நம்ம கட்டவை கூட நம்ம போட்டு கூட கட் பண்ணிக்கலாம். இது ரொம்ப மெல்லிசாக இருக்கும். உள்ளே இருக்கிற அந்த சதையெல்லாம் எடுக்கக்கூடாது. அதோடு தான் நம்ம போடணும். இந்த மாதிரி அளவு கட் பண்ணாலே நமக்கு போதும். சீக்கிரம் வெந்துடும். அவ்வளோ தண்ணியும் இழுக்காது. சும்மா இதை பொரியல் பண்ணலாம். இதை இறா கூடையும் போடலாம், கைமா கூடையும் போடலாம். சும்மா பொரியல் பண்ணலாம், பருப்பு போட்டு கூட்டும் பண்ணலாம். இந்த பீக்கங்காயில் என்ன வகை வேணாலும் நம்ம செஞ்சுக்கலாம், நம்மளோட விருப்பம்தான். ஆனால் அந்த பீக்கங்காய் சாப்பிட்றது அவ்வளோ ஒரு உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ இந்த புடலங்காயை நான் கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இதை கழுவிட்டு நம்ம இப்போ சமையல் பண்ணலாம். இப்போ நான் கழுவுறேன். இப்போ இந்த பீக்கங்காய் பொரியலுக்கு நான் இந்த குக்கரை கழுவி அடுப்பில் வச்சுருக்கேன். இந்த காயை கட் பண்ணி வச்சுட்டேன். இப்போ இந்த குக்கர் சூடாகிடுச்சு. இப்போ இதில் ஒரு 2 டீஸ்பூனு எண்ணெய் போடுறேன். 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம், 2 டீஸ்பூனு. நான் எப்பவும் 2 டீஸ்பூன் போடுவேன். அதனால தான் நான் 2 போட்டிருக்கேன். விருப்பம் இல்லாதவங்க அந்த எண்ணெய் அதிகமாக போட வேணாம்னா நீங்கள் 1 டீஸ்பூன் கூட போட்டுக்கலாம். இந்த எண்ணெய் சூடாகிடுச்சு. இதில் நான் ஒரு கை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் இப்போ அந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். எண்ணெய் சூடானவுடனே வெங்காயம் போட்டாச்சு. இப்போ கொஞ்சம் கலரி விடலாம். இதில் தேவையான அளவு நம்ம இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த சின்ன டீஸ்பூனுக்கு 1 டீஸ்பூன் இப்போ உப்பு சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா நம்ம அப்புறமா போட்டுக்கலாம். அதிகமாக போட்டோன்னா எடுக்க முடியாது. கம்மியாக இருந்தால் நம்ம சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கலரி விடலாம். இப்போ பாதி வெங்காயம் நல்லா செவந்துச்சு. வெங்காயம் எப்போவுமே பாதி செவந்த அப்புறமா உப்பு போட்டானைக்கு செவந்துடும். அதுக்கப்புறமா நம்ம இப்போ ஒரு 1.5 டீஸ்பூனு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடுறேன். ஏன்னா கறி சேர்க்குறோம்ல. இறா சேர்த்த அன்னைக்கு 1 டீஸ்பூன் போதும். மட்டன் சேர்த்த அன்னைக்கு 1.5 டீஸ்பூன் போடணும். இதான் கொஞ்சம் வாசனை நல்லாயிருக்கும். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டாச்சு. இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டு 2 நிமிஷம் நல்லா வதங்கிச்சு. இப்போ இது கூட நல்ல பெரிய தக்காளியாக 1 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் அதில் போட்டுறேன். தக்காளி போட்டாச்சு. ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். பத்தலைன்னா அப்புறம் போட்டுக்கலாம். இந்த தக்காளி வதங்கும் போது இந்த உப்பு, மிளகாத்தூள், மஞ்சள் தூள்லாம் போட்டானிக்கு கொஞ்சம் நல்லா வதங்கும். நம்ம அடுப்பை கொஞ்சம் சிம்மில் வச்சுக்கணும். இப்போ ஒரு மூடியை போட்டு கொஞ்சம் நேரம் மூடணும். மூடினா இந்த ஆவிலேயே இந்த தக்காளி கொஞ்சம் நல்லா வெந்துடும். இப்போ இந்த தக்காளியும் நல்லா வெந்துச்சு. இப்போ இது கூட நம்ம இந்த கைமாவை சேர்க்கலாம். இந்த கழுவி வடிகட்டி வச்சுருக்கேன்.
அதை நல்லா புழிஞ்சு நம்ம கை நல்லா சுத்தமாக கழுவிட்டு புழிஞ்சு நம்ம அந்த தக்காளியோடு சேர்த்துடலாம் குக்கரில். இது வந்து பொடியாக கடையிலே கொத்தி வாங்கியாச்சு. நம்ம வந்து ஒரு வடிகட்டியில் தான் போட்டு நம்ம அதை கழுவணும், இல்லைன்னா நிறைய கறியெல்லாம் வந்து வேஸ்ட்டாக போயிடும். இப்போ கொஞ்சம் திருப்பிக்கலாம். இப்போ நம்ம அடுப்பை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வச்சுக்கலாம். இப்போ இது கூட இந்த நான் கழுவி வச்சுருக்கேன் இந்த பீக்கங்காயும் அது கூட சேர்க்குறேன். ஒரு பீக்கங்காய் 1/4 கிலோ மட்டன் கைமா. இது வந்து பார்க்கும்போது நம்ம செய்ய முன்னாடி பச்சையாக இருக்கும்போது அதிகமாக காட்டும் நமக்கு. அது வெந்ததுக்கப்புறம் வந்து இந்த தண்ணியெலாம் வற்றினப்புறம் நமக்கு கம்மியாக தான் இருக்கும். ரெண்டையும் சேர்த்து நல்லா திருப்பி விடலாம். இப்போ நம்ம போட்ட மிளகாத்தூள் இதுக்கு பத்தாது. நான் தக்காளி வேகிறதுக்காண்டி தான் போட்டேன். அதுக்கு முன்னே போட்டேன் அன்றைக்கி அந்த மசாலா தூள் போயிட்டு அந்த மிளகாத்தூள் வந்து அடி பிடிக்க வச்சிரும். அதனால் நான் திருப்பி ரெண்டாவது இப்போ 2 டீஸ்பூன் போடுறேன். முதல்ல 2 டீஸ்பூன் போட்டோம், இப்போ ரெண்டாவது 2 டீஸ்பூனு. இது போதுமாக இருக்கும். இது கூட கழுவி வச்சுருக்க இந்த கருவேப்பிலையை நான் சேர்க்குறேன். இது கொத்தமல்லி கூட தேவையில்லை. 4 டீஸ்பூனு மிளகாப்பொடி மட்டும் தான் போட்டிருக்கோம், மசாலா சேர்க்கக்கூடாது. வெறும் வரமிளகாத்தூள் தான் சேர்க்கணும். மஞ்சத்தூள் இவ்வளோ தான் இதுக்கு தேவை. 2 நிமிஷம் நம்ம அப்படியே மூடியை போட்டு சும்மா மூடி வைக்கலாம். அப்புறமா கொஞ்சோண்டு கையில் கொஞ்சோண்டு தண்ணி தெளிச்சாலே போதும். அந்த பீக்கங்காலே தண்ணி நமக்கு ஊறும். 2 நிமிஷம் ஆச்சு. இங்கே பார்த்தீங்களா நல்லா தண்ணி ஊறும். அந்த கறியில் உள்ள தண்ணி, இந்த பீக்கங்காய் தண்ணி எல்லாமே சேர்ந்து தண்ணியாக தான் இருக்கும். இந்த பீக்கங்காய் போடும்போது நிறைய இருக்கிற மாதிரி இருந்துச்சு. இப்போ பாதி அது வெந்த உடனே ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி இருக்குது. இதில் தக்காளிலாம் கொஞ்சம் அதிகமாக சேர்த்த உடனே தண்ணியாக தான் இருக்குது. அதனால் நம்ம இப்போ தண்ணி போட வேணாம். நம்ம இப்போ குக்கரை போட்டு நம்ம மூடிடலாம். ஒரு 3 விசில் வந்தால் போதும். அப்புறமா நம்ம தம்மில் போட்டு நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நான் வந்து இதுக்கு ரசம் ஒன்று நான் ரெடி பண்ணுறேன். இந்த ரசத்துக்கு இப்போ நான் ஒரு பூண்டு எடுத்து நான் இதில் போட்டிருக்கேன். இந்த பொரியல் பண்ணுறதுக்கு இதில் ரசம் வச்சு சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும். இப்போ இந்த பூண்டை நசுக்கிறேன். இப்போ இந்த பூண்டை நசுக்கிட்டு அந்த ரசத்துக்கு இப்போ இந்த ரசத்துக்கு நான் ஒரு 4 தக்காளி சேர்க்குறேன். ரசத்துக்கு தக்காளி வந்து நமக்கு எந்த அளவுக்கு புளிப்பு வேணுமோ அந்த அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ எங்கள் வீட்டில் வந்து நாங்கள் நிறைய புளி சேர்க்க மாட்டோம், தக்காளி கொஞ்சம் அதிகமாக சேர்ப்போம். தக்காளி வந்து அதிகமாக சேர்க்காம புளி அதிகமாக சேர்த்தாலும் அது அவங்க விருப்பம் தான், சேர்த்துக்கலாம். இதுக்கு நம்ம இந்த உள்ளே இருக்கிற விதையெல்லாம் எடுக்க வேண்டியதே இல்லை, நம்ம அப்படியே கட் பண்ணி போடலாம். ஏன்னா நம்ம வந்து பிசைஞ்சு நம்ம வடிகட்டி தான் ஊற்றுறோம். அதனால் இப்போ இது கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். இதில் வந்து உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சோன்னா நல்லா சாறு வரும். இப்போ இது கூட 1 டீஸ்பூன் உப்பு போடுறேன். நல்லா சாறு வரும். நம்ம ரசத்துக்கு போட தேவையில்லை. இப்போ ரெண்டாவது கூட ஒரு 1/2 டீஸ்பூன் போடுறேன். நான் எப்போவுமே வந்து தக்காளியோடு போட்டு நல்லா பிசைஞ்சிடுவேன். ரெண்டாவது ரசத்துக்கு தேவைப்பட்டால் போடும், இல்லைன்னா அந்த உப்பே சரியாக இருக்கும். நல்லா கையை சுத்தமாக கழுவிட்டு நம்ம நல்லா பிசையணும். தக்காளி எப்போவுமே நம்ம வந்து ஃப்ரிட்ஜில் வாங்கி வச்சோன்னா சமையல் பண்ணுறதுக்கு ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி நம்ம நல்லா 2 வாட்டி நல்லா சுத்தமாக கழுவிட்டு ரெண்டாவது 3வது கொஞ்சம் தண்ணியில் போட்டு நம்ம வச்சுட்டோன்னா நம்ம சமையல் பண்ணும்போது நம்ம கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். உடனே ஃப்ரிட்ஜில் உடனே எடுத்து நம்ம கட் பண்ணி எண்ணெயில் போட்டு வதக்கினா அது சீக்கிரமாக வதங்காது. அந்த கூலிங்கோடு இருக்கிறனால வதங்காது. அந்த கூலிங்கெல்லாம் போச்சுன்னா அதுக்கப்புறமா அந்த தக்காளி ஈஸியாக இருக்கும். நான் இப்போ ரசத்துக்கு கூட பாருங்கள், நான் எடுத்து ஒரு 1/2 ஹவருக்கு முன்னாடி கழுவி போட்டுட்டேன். இது நம்ம பிசையும் போது கூட பாருங்கள் நல்லா அந்த சாரெல்லாம் வந்து நல்லா இருக்கும். இல்லைன்னா எல்லா சதையுமே வந்து இந்த தக்காளியில் தான் இருக்கும். நம்ம எந்த சமையல் பண்ணாலும் அதில் டேஸ்ட்டு வராது, தக்காளியில் டேஸ்ட்டு வராது. இப்போ இந்த பூண்டோட நம்ம எப்படி வடிகட்டிடலாம். ஃபஸ்ட்டு நான் வெறும் தக்காளி மட்டும் தான் கரைச்சேன். இப்போ இது கூட கொஞ்சோண்டு சின்ன ஒரு லெமன் சைஸில் தான் புளி போட்டிருக்கேன். இப்போ இந்த புளியை அதில் சேர்த்து நான் மொத்தமாக கரைச்சிடுவேன். இப்போ இந்த புளியும் இந்த தக்காளியும் சேர்த்து ஒன்றா கரைச்சாச்சு. இப்போ இந்த பீக்கங்காய் பொரியலுக்கு 3 விசில் வந்துச்சு. இப்போ நம்ம அடுப்பை சிம்மில் போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் கழித்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இதோட நான் 3வது வாட்டி இதை வடிகட்டுறேன். இதோட அவ்வளோதான். இந்த கோரை வந்து நம்ம தூர போட்டுடணும். தேவைப்பட்டால் நம்ம தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இந்த புளிப்பே வேணும்னா இந்த புளிப்பை யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா புளிப்பு ரொம்ப தேவையில்லைங்கும் போது நம்ம இன்னும் கொஞ்சம் தண்ணி கூட நம்ம கலந்துக்கலாம். இவ்வளோதான். இந்த புளி சக்கையும் வந்துச்சு, இந்த தக்காளி பேசின சக்கையும் வந்துச்சு. இப்போ இது வேஸ்ட்டு. இப்போ இந்த பீக்கங்காய் பொரியல்
ஒரு 3 விசில் வந்துச்சு. 2 நிமிஷமாக அடுப்பில் போட்டேன். இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த ரசத்துக்கு ஒரு 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, ஒரு 1/4 டீஸ்பூனு வெறும் மிளகாய் பொடி, இப்போ வந்து 1 டீஸ்பூனு ஜீரகப்பொடி. ஜீரகத்தை நல்லா காய வச்சு பொடி பண்ணி வச்சுருப்பேன், அதை போடுறேன். நல்லா 1 டீஸ்பூன் ஃபுல்லாக பெப்பர் பொடி, அதான் மிளகுத்தூள், அதையும் பொடி பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கேன். இது கூட வந்து பெருங்காயம். நான் எப்போவுமே பெருங்காயம் ரொம்ப அதிகமாக தான் சேர்ப்பேன். அது ஒரு 4-5 வாட்டி அதை புஷ் பண்ணி விட்டுறலாம். இப்போ இந்த ரசத்தை வந்து நல்லா கலரிக்கலாம். இதில் நம்ம இப்போ கொஞ்சம் வந்து டேஸ்ட்டு பார்க்கலாம். கொஞ்சம் புளிப்பாக இருக்குது. இது கூட கொஞ்சம் தண்ணி கலக்கலாம். நாங்கள் எப்போவுமே எங்கள் வீட்டில் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சைஸு புளியும் இதில் இவ்வளோ தக்காளியும் போட்டு கொஞ்சம் தண்ணி அதிகமாக தான் சேர்ப்போம். ரொம்ப புளியெல்லாம் நாங்கள் சேர்க்க மாட்டோம். சில பேருக்கு ரசமே பிடிக்காது. ரசத்தை பார்த்தாலே அப்படியே வெறுப்பாக பார்ப்பாங்க ரசம் மாதிரி. ஏன்னு கேட்டிங்கன்னா சிலவங்க புளியை அள்ளி ஊற்றிடுவாங்க. தக்காளி வந்து யூஸ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் வந்து உப்பும் இருக்காது, சப்பும் இல்லாமல் ஒரு மாதிரி பச்சை தண்ணி மாதிரி இருக்குது, அதனால் ரசம் வேண்டான்னு சொல்லுவாங்க. அதனால எங்கள் வீட்டில் நான் எப்போவுமே ரசம் வந்து கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். புளிப்புன்னா அது வந்து புளியோட புளிப்பு கிடையாது, தக்காளியோடைய டேஸ்ட்டு தான். அதில் வந்து கொஞ்சோண்டு நான் ஒரு 1/4 டீஸ்பூனு மிளகா பொடி சேர்ப்பேன். ஏன்னா அப்போ தான் அந்த ரசம் வந்து கொஞ்சம் காரசாரமாக நல்லா இருக்குன்னு சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறமா குடிக்க செய்வாங்க, கிளாஸில் ஊற்றி குடிப்பாங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சோண்டு சாப்பாடு போட்டு அதில் வந்து ரசத்தை ஊற்றி கூட சாப்பிடுவாங்க. எங்கள் வீட்டில் சால்னா மீந்தினாலும் மீந்தும் தவிர இந்த ரசம் மட்டும் மீறாது. அன்னன்னைக்கு வைக்கிறது அன்னன்னைக்கு சரியாக இருக்கும், காலியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து இந்த கொஞ்சோண்டு மிளகாத்தூளை நான் சேர்க்குறேன். கொஞ்சம் நல்லாவும் டேஸ்ட்டாக இருக்கும், தக்காளியும் கொஞ்சம் அதிகமாக போடுறதுனால. இப்போ இந்த ரசம் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இந்த ரசத்தை வந்து இப்போ தாளிக்கலாம். முன்னெல்லாம் வந்து நாங்கள் மிக்சியில் போட்டு அரைப்போம். மிளகு, ஜீரகம், அந்த மாதிரி தேங்காய், வெங்காயம், பச்சை மிளகாய், அது அந்த மாதிரி மாடலில் கூட ரசம் வைப்போம். இப்போ அப்படிலாம் வைக்கிறது இல்லை. அம்மி இருக்கும்போது அம்மியில் அரைப்போம். இப்போ சிம்பிளாகவே எல்லாமே காய வச்சு அங்கே பொடி பண்ணி வச்சுட்டு இப்படி ஒரு டக்குன்னு ஒரு ரசம் ஒன்று ரெடி பண்ணிடுறேன். இப்போ நான் ரசம் தாளிக்கிறேன். இப்போ இந்த ரசம் தாளிக்கிறதுக்கு சட்டி அடுப்பில் வச்சுட்டேன், அடுப்பத்தை வைக்கிறேன். இப்போ இந்த ரசத்துக்கு சட்டி காஞ்சிச்சு. இதில் ஒரு 2 காஞ்ச மிளகா, அந்த விதையை கிள்ளிட்டு ஃபஸ்ட்டு அந்த காஞ்ச மிளகாயை நம்ம சட்டியில் போடுறேன். விதையை எடுத்துடணும், காம்பையும் எடுத்துடணும், கழுவிட்டு நான் அதில் போடுறேன். இப்போ சட்டி காஞ்சிச்சு, நான் எண்ணெய் ஊற்றுறேன். ரசத்துக்கு மட்டும் 1 டீஸ்பூன் போதும். அந்த மிளகா வந்து கொஞ்சம் கரிஞ்சதுக்கு அப்புறமா தான் நம்ம கடுகு சேர்க்கணும். 1/4 டீஸ்பூனு கடுகு சேர்க்குறேன், ரொம்ப ஒன்றும் சேர்க்க வேண்டாம். தாளிச்சது அந்த மசாலாவில் ரசம் வேலை முடிச்சு. இப்போ இந்த ரசத்தை மூடி வச்சிடலாம். கொஞ்சம் சூடானவுடனே கரையெல்லாம் வந்து அப்படி நுறையாக வரும்போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி கிள்ளி போடணும். இப்போ மூடி போட்டிருக்கேன். இப்போ இந்த பீக்கங்காய் பொரியல் அந்த விசில் கூட அடங்கிச்சு. இந்த மாதிரி ஒரு அழகான சூப்பரான புடலங்காயும் இது கூட கைமாவும் போட்டு இப்படி ஒரு பொரியல் ஒன்று செஞ்சு ஒரு நல்ல ஒரு ரசம் ஒன்று வச்ச அன்றைக்கி நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம வந்து சால்னாவும் சாம்பாரும் மீன் இதெல்லாம் செய்கிறோம். அந்த மாதிரி இந்த மாதிரி ஒன்று செஞ்சால் நல்லாயிருக்கும். இந்த குழந்தைங்க சாப்பிடாத குழந்தைங்க கூட இந்த மாதிரி டேஸ்ட்டாக கறி போட்டு நல்லபடியாக சாப்பிடுவாங்க. இது நீர் சத்து காய்கிறனால கொஞ்சம் நீர் நிற்கும். ஆனால் இதுக்கு தண்ணி கூட நான் போடலை, சும்மா தான் வச்சேன். அந்த கழுவி போட்ட தண்ணியில் தான் இது ஊறி இருக்குது. இதிலே நம்ம சாப்பாடு போட்டு கூட பிசைஞ்சு சாப்பிட்லாம். இல்லைனாடிக்கு இந்த ரசத்தையும் சேர்த்துக்கிட்டால் நல்லாயிருக்கும். பெரும்பாலும் இந்த ரசமும் இதுவும் பண்ணுறது தான் ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். இப்போ இந்த ரசம் அடுப்பில் ரெடி ஆகுது. இந்த மாதிரி இந்த ரசம் வந்து இப்படி நிறையா வரும்போது அது கொதிக்கிற ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். இப்போ இது கூட இந்த கழுவி வச்சுருக்கேன், அந்த கருவேப்பிலை சேர்க்குறேன். இதில் வந்து இந்த ரசத்துக்கு நான் நிறைய இந்த மாதிரி கொத்தமல்லியில் உள்ள தண்டு தான் நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். தண்டு ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும். இந்த தண்டை கழுவி வச்சுருக்கேன். இப்போ இந்த தண்டை கூட நம்ம அதில் முறித்து போட்டுடலாம். இலையோட இந்த கொத்தமல்லியோட காம்பு தான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், வாசமாக இருக்கும் ரசம். எங்கள் வீட்டில் இந்த சின்ன குழந்தைய கூட அந்த ரசத்தை எடுத்து சாப்பிட்டதுக்கப்புறமா ஊற்றி குடிப்பா, கிளாஸில் கூட எனக்கு ஊற்றி கொடுங்க நல்லாயிருக்கு அப்படின்னு. எங்களை மாதிரி எங்கள் பாப்பாவும் வந்து குடிக்கும். அதனால் ரசத்துக்கு ரொம்ப கொத்தமல்லி இல்லாமல் ரசமே பண்ண முடியாது. கண்டிப்பாக அதுக்கு கொத்தமல்லியும் வேணும். இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பீக்கங்காய் பொரியல் இந்த மாதிரி ஒரு ரசம் இருந்தாலே போதும். இன்றைக்கி எங்கள் வீட்டில் இது தான் இன்றைக்கி சாப்பிட்லாம். நாங்கள் வேறு எதுவுமே செய்யலை. பிள்ளைங்க ரொம்ப ஆசைப்பட்டு விருப்பமாக கேட்டாங்க. அதனால கடையில் ஒரு புடலங்காய் வாங்கி இந்த மாதிரி காய்க்கில் கைமா வாங்கி இப்படி ஒரு ரசம் வச்சுட்டேன். இதே போதும், அழகாக நல்லபடியாக சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டு உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன். நீங்களும் இது மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.
உங்களுக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.